இந்த டெக்ஸ்ட்டில் இன்பிட்வீன் லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் செய்யறதுக்குங்க F10 கொடுத்துங்க இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சோம்னா 2 ஹேண்டில் மாதிரி வருங்க. இதுக்கு பேர் வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஏரோங்க. இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஏரோங்க. இந்த வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஏரோட்ட மவுஸ் கொண்டு போனோன்னே பாருங்கள் அது ப்ளஸ் மாதிரி மாறிடும். லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் செஞ்சுட்டுங்க மவுஸை ரிலீஸ் செஞ்சிடலாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஸ்பேசிங், ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான ஸ்பேசிங், ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் இன்பிட்வீன் உள்ள ஸ்பேசிங்கை எப்படி இன்க்ரீஸ் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க F10 கொடுத்துட்டுங்க ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஏரோவில் மவுஸ் கர்சர் வச்சுட்டுங்க கண்ட்ரோல் கீ பிடிச்சு லெஃப்ட் பட்டனை கிளிக் செஞ்சுங்க விடாமல் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஸ்பேசிங் வேணுமோ இன்க்ரீஸ் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆகிருங்க. இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க F10 டூல் செலக்ட் செஞ்சுட்டுங்க இந்த ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஏரோவில் ஷிஃப்ட் கீ பிடிச்சுங்க மவுஸில் லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த ஸ்பேசிங் இன்க்ரீஸ் செய்யணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸு இது இன்க்ரீஸ் செய்யுங்க. நீங்கள் இன்ட்ராக்டிவாக நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ அட்ஜஸ்ட் செய்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் மவுஸ் கொண்டே விட்டுட்டுங்க மவுஸை ரிலீஸ் செஞ்சிடலாங்க. இந்த டெக்ஸ்ட்லங்க இது ஒரு பேரா இது ஒரு பேராங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் செய்யறதுங்க அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுங்க F10 கொடுத்துட்டு கண்ட்ரோல் கீ பிடிச்சுங்க வெர்டிக்கல் ஸ்பேசிங் ஏரோவில் லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த கமெண்ட்ஸுங்க புக் ஒர்க்கு, ப்ரௌச்சர்ஸு, பேம்ப்ளெட்ஸ்லாம் அப்ளை செஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் செய்யறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க.